ஐயோ, என்னோட கார்டு செட் உங்க கைக்கே வரலையே. ஃபீல் எனிதிங்? ஓ யாரும் என் தலையை தொட்ட மாதிரி இருந்தது. நீங்கள் யாரும் தொட்டிங்களா? ஓகே, பின்னாடி பார்த்துக்கோங்க. எகெயின் நான் நினைக்கிறத உங்களை நினைக்க வைக்க முடியுமா? நான் இதில் ஒரே ஒரு கார்டு மட்டும் ஃபேஸ் டவுனில் வச்சுருக்கேன், மீதி எல்லாமே ஃபேஸ் அப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், இட்ஸ் ஆர்டினரி டெக். அது என்ன கார்டுன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஓகே, உங்கள் மைண்டை நல்லா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பெருசாக. நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணல, அதே தான் இருக்காங்க. ஜஸ்ட் அ இல்லூஷன். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் விக்கி கிரிஷ் மெஜிஷியன். இன்றைக்கி யாரை பார்க்க வந்திருக்கோன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி சைக்காலஜிக்கல் இல்லூஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கர்ச்சீஃப் நாட் போட்டோம்னா நம்ம இப்படி தான் போடணும். நாட் ஓகே, டைட் பண்ணுங்கள், அப்படியே டைட் பண்ணுங்கள். ஓகே, டைட்டாக இருக்கா? எஸ். ஸோ இப்போ இவ்வளோ டைட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம லூஸ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே பாருங்கள், பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ டைட்டாக இருக்குது? நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ டைட்டாக இருக்குது, நான் வந்து எடுக்க முடியாது. பட் இந்த கார்னர் மட்டும் நான் இதுக்குள்ளே போட்டுறேன். உங்களோட பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். இப்படி கத்திரிக்கோள் மாதிரி வச்சுக்கோங்க, அப்படி பண்ணிடுங்க. அவ்வளோதான், கர்ச்சீஃப் எடுங்க. எஸ். ஓ வாவ், சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். டைட்டா இருந்தது. ஏன் டைட்டாக தான் இருந்தது. வாவ், நீங்கள் நாட் இந்த மாதிரி என்னோட பேஷன்ஸ் ப்ராப்ளமும் இப்படி சரி பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக கோஇன்சிடென்ட் மேலே நம்பிக்கை இருக்கா? கோஇன்சிடென்ஸ் ஹேப்பன்ஸ். ஆமாம், ஹேப்பன்ஸ், நம்பிக்கை இருக்குது. எனக்குமே இருக்குது. இதுவே ஒரு கோஇன்சிடென்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, நானும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன், அது ஒரு கோஇன்சிடென்ட் தான். அது வேறு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டெக் ஆஃப் கார்ட்ஸ். எஸ், எல்லாமே வேறு வேறு ரேண்டம் கார்ட்ஸ். இதில் உங்களுக்கு எந்த டெக்கு வேணும்? இதுவா இது வேணும். இதை நான் ஸ்கொயர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஷஃபிள் பண்ண போகிறீங்க, மிக்ஸிங். நான் இதை ஷஃபிள் பண்ணுறேன். ஓகே, நம்ம ரெண்டு பேருமே ஷஃபிள் பண்ணுறோம். எந்தெந்த கார்ட்ஸ் எங்கே மிக்ஸ் ஆகிருக்குன்னு ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்மளுக்கு வாய்ப்பு. உங்களுக்கு எப்போ போகுதுன்னு சொன்னீங்களோ அப்போ நிப்பாட்டிடலாம், நானும் நிப்பாட்டிடலாம் ஷஃபிள் பண்ணுறது. உங்களுக்கு போதும்னா டேபிள் மேலே வச்சிடலாம். ஓகே, இங்கே வச்சிடலாம். உங்களுக்கு இப்போ எந்த டெக் வேணும்? இதுவா இதுதான் வேணும். இப்போ ஸ்டில் கேட்குறேன், உங்களுக்கு இது வேணுமா இந்த டெக் வேணும்? மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ சரி, அதை எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கோங்க, கையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா டாப்லேருந்து ஒரு குவார்ட்டர் டெக் எடுங்க, அப்படி எடுங்க. கோஇன்சிடென்ட் நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே, போதுமா? அதை டேர்ன் பண்ணுங்கள், ரெண்டு பேருக்கும் ஒரே கார்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இல்லை பட் கொஞ்சம் நடந்திருக்கு. இது வந்து ஈவன் நம்பர் கிளப்ஸ். ஓகே, இது அப்படியே இது மேலே வைங்க. ஓகே, எல்லாமே நீங்கள் ஷஃபிள் பண்ணிங்க, நானும் ஷஃபிள் பண்ணிட்டேன். ரேண்டமாக எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேர்ன் பண்ணுங்கள். பட் இட்ஸ் டைமண்ட். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இதையும் இது மேலே வச்சுருங்க. இது ஆமாம். இப்போ இதுவும் ஃபைனலாக முடிச்சிருவோம், ஏன்னா ரொம்ப நேரம் போட்டு இழுத்துட்டு இருக்கணும். உங்களுக்கு ஃபேஸ் அப் வேணுமா, ஃபேஸ் டவுன் வேணுமா? ஏன்னா சம் கார்ட்ஸ் ஃபேஸ் அப்பில் இருக்கும், சம் கார்ட்ஸ் ஃபேஸ் டவுனில் இருக்கும். யுவர் சாய்ஸ், ஃபேஸ் அப் ஆர் ஃபேஸ் டவுன். ஃபேஸ் அப் இல்லை சேஞ்ச் பண்ணுறாங்க கூட பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ் அப். ஓகே, அப்போ ஃபேஸ் அப்பில் உள்ளதெல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். என்னென்ன எவ்வளோ கார்டு இருக்கோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே வச்சுருங்க. அப்படி நம்ம அதை எவ்வளோ இருக்குன்னு அப்புறமா எண்ணிக்கலாம். இல்லை ரேண்டமாக எவ்வளோ இருக்கும் தெரியல, உங்களுக்கு தெரில. ஒரு 10 கார்ட்ஸ் இப்போ அதுக்கு பார்த்தா ஒரு 12 அந்த மாதிரி இருக்கும். எந்த 12க்கு மேலே இருக்கும். ஓகே, இப்போ இதுலேயும் கோயின்சிடென்ட் நடக்கும். இதில் டாப் கார்டு ஆகிடணும், என்னென்னு தெரியாது. டாப் கார்டு எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி மீதியெல்லாம் இது மேலே வச்சுருங்க மொத்தத்தையும். இப்போ என்னால் எதுவும் மாற்ற முடியுமா? இங்கே ஸ்விட்ச் பண்ண முடியுமா? உங்களாலையும் எதுவும் மாற்ற முடியாது. நான் இங்கே பாருங்கள், நான் எதாவது மாற்றிடுவேனுக்காக நான் இங்கேயே வச்சிடறேன். ஓகே, நான் இதை டச் பண்ண மாட்டேன், ஏன்னா ஐம் மெஜிஷியன். ஏதோ ஒரு வகையில் வந்து சீட் பண்ணிடலாம், இதாக பண்ணிடலாம். இங்கே கூட வச்சுருவோம். ஓகே, நான் வந்து டச் பண்ண முடியாது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் யுவர் கார்டு, என்னன்னு தெரியாது. ஏன்னா எவ்வளோ டைம் ஷஃபிள் பண்ணீங்க, ஸ்டில் நீங்கள் அந்த டெக் தான் வேணும், சேஞ்ச் பண்ணவே இல்லை. நீங்கள் உங்களோட முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கரெக்டுங்களா? இட்ஸ் அது என்ன கலர் கார்டு? உங்களோட கார்டு பாருங்கள். என்ன கலர்? என்ன கலர்? ரெட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ, நான் இது பார்க்கவே இல்லை. ஓகே, இட்ஸ் பியூர் கோஇன்சிடென்ட் தான். எல்லாமே வந்து டர்ன் பண்ணுங்க உங்கள் கார்டு என்னென்னு. இட்ஸ் வாட் இஸ் திஸ்? 3 hearts கீழே வச்சுருங்க. இப்போ இதை நான் டச் பண்ணவே இல்லை. ஓகே, லுக் அட் தட். Should I open this? Yes. ஐயோ, ஓ மை காட், இது பாசிபிளே கிடையாது. திஸ் இஸ் நாட் பாசிபிள். என்னோட கார்டு செட் உங்கள் கைக்கே வரலையே.
Coincidence is coincidence. This does not look like coincidence. Amazing. உங்களுக்கு கோஸ்ட் மேலே நம்பிக்கை இருக்கா? கோஸ்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே பண்ணதில்லை? இல்லவே இல்லை. சின்ன வயசில் ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டேன். ஒன்றுமே இல்லை. நானும் ஊரா போய் தனியாக ரூம்லலாம் ஹோட்டல் தூங்குற இது வரைக்கும் ஒரு பேய் கூட என்கிட்ட வந்ததில்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்களே அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே, இப்படி இங்கே வந்து நிற்கோங்க, கையை ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பின்னாடி யாராக இருக்காங்களான்னு பாருங்கள். இவங்க வந்து டக்குன்னு உங்களை டச் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. இல்லைல்ல. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ண முடிக்கோங்க. அவங்க உங்கள் பின்னாடி நிற்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் யுவர் ஐஸ், ஃபீல் எனிதிங்? ஓ யாரும் என் தலையை தொட்ட மாதிரி இருந்தது. நீங்கள் யாரும் தொட்டிங்களா? ஓகே, பின்னாடி பார்த்துக்கோங்க எகெயின். ஸோ இல்லைன்னா இங்கே கூட வந்துடுங்க. இப்போ கையை தொடங்க. அவங்களோட பேர் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ண முடிக்கோங்க. அப்படியே எனக்கு அந்த இமேஜ் வருது. ஸோ இப்போ அவங்க உயிரோடு இல்லை. அண்டு ஜெயலலிதா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள தான் நினச்சிருக்கேன். ஆமாம். எஸ். வாவ் வாவ், சூப்பர். கெஸ் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனால் இதெல்லாம் யார் பண்ணா எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பட் அமேசிங், வண்டர்ஃபுல், சூப்பர். தேங்க்யூ. எக்ஸலென்ட், வெரி ப்ரொஃபஷனல், வெரி நைஸ். நான் நினைக்கிறத உங்களை நினைக்க வைக்க முடியுமா? நான் என்ன பண்ணுறேங்கிறத. ஓகே, நான் இதில் ஒரே ஒரு கார்டு மட்டும் ஃபேஸ் டவுனில் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே ஃபேஸ் அப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், இட்ஸ் ஆர்டினரி டெக். அது என்ன கார்டுன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஓகே, உங்கள் மைண்டை நல்லா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பெருசாக. ஓகே, லுக் அட் மை ஐஸ். ஸோ இங்கே நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பூம் பூம் பூம், உங்களுக்கு சில நம்பர், சில ஷேப்பு அதெல்லாம் உங்கள் மைண்டில் தோணும். ஓகே, சில கலர் கூட நல்லா பிரைட்டாக நல்லா தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கார்டு தோணுச்சு? 6 hearts. 6 hearts. ஓகே, இதில் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா? 6 of hearts. ஓகே, அதை எடுக்கலாமா? ஓப்பன் பண்ணலாமா பாக்ஸை? ஓகே, ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் இதை நான் வந்து என்ன சொன்னேன், ஃபேஸ் டவுனில் வச்சுருப்பேன். கரெக்டுங்களா? ஓகே, ஃபஸ்ட் டைம். ஸோ ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் ஃபேஸ் டவுனில் இருக்குது, மற்றதெல்லாம் நார்மலாக இருக்குது. ஏடுங்க. என்ன கார்டு சொன்னீங்க? 6 hearts. திருப்பி பாருங்கள். ஓ, இட்ஸ் சோ நைஸ். இது எப்படி பண்ணீங்க? ப்ரீவியஸ் ட்ரிக் கூட கொஞ்சம் ஓரளவு கெஸ் பண்ண, இது என்னால முடியவே இல்ல. வெரி நைஸ். எஸ். வாவ். இல்ல நீங்க நினைச்சதை என்ன சொல்ல வச்சீங்களா? இல்ல நான் எப்படின்னு எனக்கு புரியலையே. மை காட், திஸ் இஸ் வெரி கிளவர். வெரி கிளவர் ட்ரிக். சூப்பரா இருந்தது. வெரி குட் விக்கி, வெரி நைஸ். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு சப்கான்ஷியஸாக ஃபோர்ஸ் பண்ணேன். நான் எப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் நினச்சிக்கோங்க, இல்லை பெருசு அப்படின்னு இப்படி ஹார்ட்டின் ஷேப் உங்களுக்கு காமிச்சேன். பிரைட் கலர் அப்படின்னா, பிரைட் கலர்னால் இட்ஸ் ரெட் கலர் தான். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எடுத்துக்கும். அண்ட் வந்து நான் வந்து இப்படி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி காமிச்சேன், 6ங்கிறத வரைஞ்சேன். அது உங்களுக்கு தெரியாது. ஐ இன்ஃப்ளூயன்ஸ். சைக்காலஜி இப்படி கூட வொர்க் பண்ணுமா? எனக்கு தெரியலையே. மை காட், ரியலி? நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? எஸ். இட்ஸ் கால்டு NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். NLPல இதெல்லாம் இருக்கு? நிறையா இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு சீக்ரெட் இமேஜ் நினச்சிட்ருக்கீங்க, கரெக்டுங்களா? இப்போது நீங்கள் அதை வரைய வேணாம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இமேஜ் தோணுது, அது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று, அது ரிலேட்டடாக இல்லை, நீங்கள் ஏதோ ஒன்று வரையணும். அந்த வரைகிறதுல உங்களுக்கு மட்டும் அந்த இமேஜ் தெரியணும், எனக்கு தெரிய வேணாம். உங்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் வரையலாம். வரைஞ்சால் அதில் உங்களுக்கு மட்டும் அந்த இமேஜ் தெரியணும், அந்த சீக்ரெட் இமேஜ். அதை பார்த்து நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ரெடியா? ஓகே, இதில் எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைய போகிறாங்க. வரைங்க. அது நல்லா பெருசாக இல்லை சின்னதாக கூட வரையலாம். வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா தோணும். ஒரு டென்ட் மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. பெரிய டென்ட்டு லைக் சர்க்கஸ் மாதிரி. ஓகே, சர்க்கஸ்னால் இதில் வந்து அப்போ நிறைய பேர் அந்த ஜம்ப் பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அங்கே சிங்கம் இருக்கும் அண்ட் வந்து அதை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் இது வரைஞ்சதுக்கும் நீங்கள் உங்களோட சீக்ரெட் இமேஜுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது. ஐ திங்க் ஸோ ஐ திங்க் அது ஒரு வைல்டு அனிமல். ஸோ ஓகே, வைல்டு அனிமல்னால் சிங்கம், புலி எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கும் 4 கால் இருக்குது. அதோட கலர் நினச்சிக்கோங்க. ஐ திங்க் இட்ஸ் டெய்ல் இருக்குது. அதுக்கு டெய்ல் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு 4 கால் இருக்க மாதிரி தெரியும். இட்ஸ் எ கிரே கலர். இட்ஸ் எ எலிஃபேண்ட். எஸ், கரெக்ட்.
கரெக்ட். இப்படி ரேண்டமாக இங்கே பாருங்கள் கார்ட்ஸ் நான் அப்படி போட்டுகிட்டே வரேன். நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது யுவர் விஷ், நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டாப் சொல்லலாம். ஸ்டாப். ஷூரா? நீங்கள் ஸ்டாப் சொன்னதெல்லாம் இங்கே இருக்கட்டும், இங்கே வச்சுருவோம். வாட் இஸ் யுவர் கார்டு? என்ன கார்டு சொன்னீங்க? 2 diamond. Look at that. ஓ 5 of clubs அது. வாட்? ஓ மை காட். இட்ஸ் ஓகே. இட்ஸ் மை ஃபால்ட். நீங்கள் இதில் ஏதோ ஒன்று எடுங்க. டேக் இட். ஏதோ ஒன்று சும்மா சம்திங். வாட் இஸ் தட்? கிங் ஆஃப் கிளப்ஸ். ஸோ எஸ். பட் நீங்கள் சொன்னது என்னது? 2 diamond. நீங்க எடுத்து வச்சிட்டீங்களா? நோ, நான் எதுவுமே எடுத்து வைக்கல. இது எப்படி இங்க வந்தது? நீங்க இதுக்கு முன்னாடி ஏதோ எடுத்து வச்சிட்டீங்களா? நோ. ஓ ஐ மிஸ்ஸிங் சம்திங் கிளவர் பட் குட் ஒன். நோ எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே பண்ணீங்க. இதை நான் எடுக்கவே இல்லை, இது உள்ளே இருந்து வந்தது. நோ, என்ன பார்த்தீங்க நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு? நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, நீங்கள் எதுவும் எடுத்து பாருங்கள். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணல, அதே தான் இருக்காங்க. ஜஸ்ட் இல்லூஷன். அது எப்படி இப்போ 5 கிளவர் ஆயிடுச்சு? நோ, 5 கிளப்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு 2 diamond மாதிரி தெரிஞ்சுது. யூ நாட் மிஸ் எனிதிங். ஐயோ எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா ஐ நீட் a break மாதிரி இருக்கு. உங்களோட சைன். இப்போ என்கிட்ட இதே மாதிரி டூப்ளிகேட் கார்டு இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்களே வந்து 11 கார்டு டீல் பண்ணுங்கள். மேலே இருந்து அப்படியே ஒரு கார்டை ஃபேஸ் அப்பில் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்டாப். என்ன கார்டில் சைன் பண்ணி? 3 of hearts. ஓகே, அது இங்கே வந்தால் சூப்பராக இருக்கும்ல? அப்படியே தலை பிடிச்சிட்டு ஓடிடுவேன். சரி, அப்போ இங்கே இருக்காது. திருப்பி பாருங்கள். இல்லை 6 அப்போ 6 கார்டு டீல் பண்ணுங்கள். 6 2 3 4 5 6. ஓகே, ஐ எம் நாட் டச் யுவர் ஹேண்ட். ஓகே, நான் வேணா இங்கே கூட போயிடுறேன். ஃபுல் டெக்கையும் அந்த கையில் வாங்கி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். லுக் அட் தட், யுவர் கார்ட்ஸ் தேர் இருக்கான்னு பாருங்கள். நோ, லுக் அட் மை ஹேண்ட். என் கையில் தான் இருக்கா? நத்திங். ஸோ அந்த கார்டை எடுக்கிறேன் பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள். எடுத்துட்டேன். தெரிஞ்சுதா? லுக் அட் மை ஹேண்ட். உள்ளே வச்சாச்சு. 2ஆக மடிச்சிட்டேன். தெரியுதா? 4ஆக மடிச்சிட்டேன். தெரியுதா? சரி, லுக் அட் தட். இப்போ அப்பியர் ஆகும் பாருங்கள். பட் என் கையில் அப்பியர் ஆனால் இம்ப்ரெசிவாக இருக்காது. நான் உங்கள்கிட்ட தூக்கி போகிறேன். ஜஸ்ட் இமேஜின், உங்கள் தலைக்குள்ளே தூக்கி போகிறேன். யூ ஃபீல் இட். இப்போ நான் அப்படி கை நீட்டிகிட்டே வரேன். நீங்கள் ஸ்டாப் சொல்லலாம். நான் இங்கே தான் நிற்கிறேன். நீட்டிகிட்டே வரேன், நீங்கள் ஸ்டாப் சொல்லுங்கள். Stop. Right there. Look at your left hand. Look at your watch. Turn your hand. Look at your watch. Turn your hand. Look at your watch. Oh my god. இது எப்படி வாட்ச்க்குள்ள வந்தது? நான் இங்கே நிற்கிறேன். வாவ், சூப்பர். என்ன உங்களோட எல்லா ட்ரிக்கும் எனக்கு வாவ் சூப்பர் தவிர எனக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குது. I lost words. Amazing. Yes. Very smart. Super. உங்களுக்கு ட்ரீம்ஸ்லாம் வருமா? நிறைய ட்ரீம்ஸ்லாம் வரும். அந்த ட்ரீம்ஸ்க்கு வரும்போது அதுக்குள்ளே ஏதாவது ரிலேட், இப்போ எனக்கு இந்த பர்சனை மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வந்து அவர் எனக்கு ஏதோ கொடுத்தாரு, அது மாதிரிலாம் நடந்திருக்குங்களா? ஓகே. உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் இருக்காங்களா? எனக்கு தெரியுமா அவரை? எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க. சரி, ஓகே. நீங்கள் இப்போ என்னென்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த பாக்ஸுக்குள்ளே நான் வந்து சப்கான்ஷியஸில் அதை வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போய் தியானம் பண்ணுவாங்களே, அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு, சரிங்களா? அந்த ட்ரீமும் உங்களோட ட்ரீமும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே. நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ட்ரீம் பண்ணுறீங்க, ஒரு லிஃப்ட்டில் போகிறீங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு திடீர்னு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது ஒரு இடத்துல. அங்கே ஒரு லிஃப்ட்டில் வந்து ஒரு உங்கள் ஃபேவரட் பர்சன் பார்க்குறீங்க. அவர் நேம் என்ன? சொல்லுங்கள். ஜேபிஆர். மேல். ஓகே, ஜேபிஆர். ஓகே. அண்ட் வந்து அவர் கையில் வந்து ஒரு சர்ப்ரைஸ்லி ஒரு பாக்ஸ் வச்சுருக்காரு, கிஃப்ட் பாக்ஸ். அது என்ன கலராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லோ. உங்களுக்கு பிடிச்ச கலரா? அதான் எல்லோலாம் போட்டிருக்கீங்க. சூப்பர், எல்லாமே எல்லோவில் இருக்குது. இந்த பேக் கூட எல்லோ, பார்த்தீங்கன்னா கோயின்சிடென்ட். ஓகே, எல்லோ கலர் பேக் பிடிச்சிருக்காங்க. ஓகே, கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸை நீங்கள் வாங்குறீங்க, அதை ஓப்பன் பண்ணுறீங்க, ரேப் பண்ணி டக்குன்னு கிளிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணால் அதில் நிறைய பேப்பர்லாம் வருது, டக்குன்னு தூக்கி போடுறீங்க. திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் இருக்குது.
என்ன அந்த gift அப்படியே பார்க்குறீங்க நீங்கள் விஷுவலாக என்ன பார்க்குறீங்க? என்ன கிஃப்ட்னு ஆமாம், நீங்கள் விஷுவலாக உங்களுக்கு என்ன தோணுது? ரோஸ். ரோஸ். என்ன கலர் ரோஸு? ரெட். ரெட் ரோஸ். ரெட் ரோஸ் அதுக்குள்ளே இருக்குது. அதை எடுக்கிறீங்க உங்கள் ரைட் ஹேண்டில் எடுக்கிறீங்களா லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கிறீங்களா? லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து அதை ஃபீல் பண்ணுங்கள், ஸ்மெல் பண்ணுங்கள். வாசனை வருதா? வாசனை வருது. ஓகே. இப்போ இது எல்லாமே நீங்கள் ரேண்டமாக தானே சொன்னீங்க, இல்லை நம்ம 2 பேரும் பேசி வச்சுருந்தோமா? இல்லை, நான் ரேண்டமாக இப்போ உங்களுக்கு திடீர்னு தோணுச்சு, இப்போ தோணுச்சு, இப்போ இப்போ உங்களுக்கு தோணுச்சு. ஓகே. இதுக்குள்ளே நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என்ன இருக்குது? உட்டன் பாக்ஸ். உட்டன் பாக்ஸ் நான் முன்னாடியே வந்து இது பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை. எனிதிங் இஸ் தேர்? இல்லை. ஓகே. ஓகே, நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள். கீழே வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் தான் ரேண்டமாக சொன்னீங்க, நான் எதுவுமே பண்ணல, நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஓப்பன் இட். உள்ளே என்ன இருக்குது? பேப்பர். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதில் முன்னாடியே நான் எழுதி வச்சுருந்தது என்ன எழுதியிருக்கு? படிங்க அதை. Yesterday night I have one dream. There is one lift. I met my favorite person, JPR. He's holding yellow color box and it's inside my favorite gift, rose. Thank you by Vicky Krish. எப்படி இதுக்குள்ளே இது வந்தது? நான் இப்போ தானே சொன்னேன். நான் முன்னாடியே எழுதி வச்சிட்டேன். Unbelievable. இந்த 90s கிட்ஸ்க்கு பொதுவாக அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப அதிகம். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவு. எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு மேஜிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே. அட்டென்ஷன் ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளுக்கு ஈஸியாக பண்ணலாம். பட் உண்மையாகவே விக்கி அமேசிங்.